ஓம் சாந்தி. 22/5/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, சொந்த குழந்தைகள் யார்? கேட்கல. பாபா சொல்றாரு, பாபாவின் உதவி அல்லது முழுமையான ஆஸ்தி அடைபவர்கள்தான். பாபாவின் உதவி அல்லது முழுமையான ஆஸ்தி அடைபவர்கள்தான் சொந்த குழந்தைகள் ஆவார்கள். சொந்த குழந்தைகள் என்றால் முழுமையான சந்நியாசம் செய்து தூய்மையின் உறுதிமொழி செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது கேள்வி, பலியாவது என்று எதற்கு சொல்லப்படுகிறது? என்னுடையவர் சிவபாபா மட்டும்தான். என்னுடையவர் சிவபாபா மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. இதற்கு தான் பலியாவது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, யார் வெற்றி மாலையில் வருவார்கள்? யார் எந்த அளவு சேவாதாரி குழந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் வருவார்கள். யார் எந்த அளவு சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் வருவார்கள். நாலாவது கேள்வி, எப்பொழுது ஏமாற்றம் அடைவீர்கள்? ஆத்மா அபிமானிக்கு பதிலாக தேக அபிமானி ஆனீர்கள் என்றால் ஏமாற்றம் அடைவீர்கள். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு சகஜமான அனுபவம் ஏற்படும்? யாருக்கு சகஜமான அனுபவம் ஏற்படும்? நிமித்தம் என புரிந்து கொண்டு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு சகஜமாக அனுபவம் ஆகும். பாபா சொல்றாரு, நிமித்தம் என புரிந்து கொண்டு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு சகஜமாக அனுபவம் ஆகும். ஆறாவது கேள்வி, மகான் தன்மை என்றால் என்ன? வாழ்க்கையில் இனிமைத்தன்மை என்ற குணத்தை தாரண செய்வதுதான் மகான் தன்மையாகும். இன்னைக்கு நாள் முழுவதும் எப்படி இருக்கணும்? இனிமைத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்வதுதான் மகான் தன்மை. நம்ம மகான் தன்மை அடையணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்மைத்தன்மை குணத்தை கடைபிடிக்கணும், தாரணை செய்வோம். ஏழாவது, உங்களை தந்தை எதோடு ஒப்பிடுகிறார்? ரத்தனங்களோடு நதிகளோடு ஒப்பிடுகிறார். ரத்தனங்களோடு நதிகளோடு ஒப்பிடுகிறார். எட்டாவது கேள்வி, பாபாவின் ஆசை என்ன? எப்பொழுதும் குழந்தைகள் சுகமாக இருக்கட்டும் என்பதுதான் பாபாவின் ஆசையாகும். fill in the blanks. பலியினால் தான் டேஷ் கிடைக்கும். பலியினால் தான் ஸ்ரீமத் கிடைக்கும். இரண்டாவது, டேஷ் மற்றும் டேஷ் ஸ்ரீமதப்படி நடப்பவர்களுக்கு தான் கிடைக்கிறது. உதவி மற்றும் ஆஸ்தி. உதவி மற்றும் ஆஸ்தி ஸ்ரீமதப்படி நடப்பவர்களுக்கு தான் கிடைக்கிறது. மூன்றாவது, ஞானத்தில் டேஷ் ஏற்படுத்துவது இல்லை. ஞானத்தில் மாயை தடையை ஏற்படுத்துவது இல்லை. நாலாவது,
டேஷ் கண்ணாடியில் பார்த்து பூதங்களை நீக்கி டேஷ் ஆக வேண்டும். மனம் என்ற கண்ணாடியில் பார்த்து பூதங்களை நீக்கி குணவானாக ஆக வேண்டும். 5வது, இந்த முரளியில் அல்லது இன்றைய முரளியில் பாபா சத்தியுகத்தில் டேஷ் இருப்பதில்லை என்கிறார். சத்தியுகத்தில் டேஷ் இருப்பதில்லை என்கிறார். சத்தியுகத்தில் கோப கோபியர்கள் இருப்பதில்லை என்கிறார். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.